ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்க விஜிபி வண்டர் வேர்ல்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இங்கே நிறைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணியிருந்தாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock போல் ரீச் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு 8 o'clock பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியில் வரலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்ஸுமே இருக்குது. நீங்கள் ஆஃப்டர்நூன் வந்து ஃபுட் கோர்ட்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையாவே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா 750 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஜிப் லைன்ஸ் அண்ட் சைக்கிள் லைன்ஸ் கூட நிறையவே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவுமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 750 rupeesக்கு கண்டிப்பாக வர்த்தாக தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய ரைட்ஸுமே இருந்துச்சு. இது விஜிபி மாதிரியே வந்து ஒரு அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராம்போலினுக்கு தான் போகிறோம். ஸோ சாக்ஸ் போட்டுட்டு சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ராம்போலினுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா செக்ஷன் வைஸ் பிரிச்சிருக்காங்க. கிட்ஸ் செக்ஷன் கிட்ஸ் ட்ராம்போலின் தனியாக அண்ட் தென் அடல்ட்ஸ் ட்ராம்போலின் தனியாக பிரிச்சிருக்காங்க. கிட்ஸ் வந்து பிலோ 8 years வந்து கிட்ஸ் ட்ராம்போலினில் அலோடு. இப்போ நான் காட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ட்ராம்போலின் ஏரியாஸ் அண்ட் தென் அடல்ட் சைடுக்குமே பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா ட்ராம்போலின் கேம்ஸ் இருக்குது. அண்ட் தென் நிறையாவே ஆப்ஸ்டிக்கல்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீ ஃபால்ஸ் கேம்ஸுமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து பார்த்திங்கன்னா விழுவோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் பார்த்திங்கன்னா இப்போ வருவாங்க பாருங்கள். ஸோ இந்த கேம்ஸுமே நாங்கள் நிறையா வாட்டி ட்ரை பண்ணோம். ஒரு 5 times ட்ரை பண்ணியிருப்போம் இந்த கேமை. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த எல்லா கேமுமே. நெக்ஸ்ட் இந்த ராக் கிளைம்பிங் தான் நாங்களும் எங்கள் அப்பாவும் ட்ரை பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ரேஸ் வச்சுட்டு நானும் எங்கள் அப்பாவும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே கரெக்டான டைமில் போயிட்டோம் மேலே. இங்கே ஹார்ட் அண்ட் ஈஸி அண்ட் மீடியம் அந்த மாதிரி நிறைய ராக் கிளைம்பிங் இருந்துச்சு. பட் நாங்கள் எது ஈஸியாக இருக்கோ அதை நாங்கள் பார்த்திங்கன்னா தேடி பார்த்திங்கன்னா அதை எப்படியோ பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்கள் வந்து திருப்பி ரிட்டன் கீழே வரது பார்த்திங்கன்னா அந்த ரோப் இருக்கனால நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்ஜுரிஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் எப்படி மேலே பார்த்திங்கன்னா போனீங்களோ அதே மாதிரி ரிட்டன் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நான் எங்கள் அப்பாவை பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இங்கே அதே மாதிரி இந்த ட்ராம்போலின்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ராம்போலினால் நிறையாவே பார்த்திங்கன்னா ட்ராம்போலின் கேம்ஸ் அண்ட் தென் நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸுமே இருந்துச்சு. ஓகே வாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்லைட் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்லைட் பார்த்திங்கன்னா ஒரு பலூன் வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே உட்காந்துட்டா நம்ம மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகுவோம். அது ஸ்லைடாகி வரும்போது ரொம்பவே ஸ்பீடாக வருவோம். அதுவுமே ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த கேமு. நான் அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வரேன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவுமே பார்த்திங்கன்னா அந்த பலூன்குள்ளே உட்காந்துட்டு அங்கே மேலேருந்து ஒரு ஸ்லாண்டிங்கான பொசிஷனில் அவங்க தள்ளி விடுறதுனால ஒரு கொஞ்சம் பயத்தோடு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பால் பிட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு இந்த பால் பிட்டுக்கு தான் வந்திருந்தோம். இந்த பால் பிட் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் முழுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பால்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் என்னோடய ஹெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி இந்த பால் பிட்குள்ளேயும் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ட்ராம்போலின் கேம்ஸ் இருக்குது. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ட்ராம்போலின் கேமுக்கு அப்படியே போகலாம். இது வந்து ஒரு 1 day ட்ரிப் பிளானுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ். அண்ட் தென் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் வரலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு கூட வரலாம், இல்லைன்னா ஒரு 5 to 10 people ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் சென்னையில் ஈசிஆரில் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் இந்த எக்ஸிபிஷன் ட்ராம்போலின். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கும் இந்த 1 day ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணலாம். அண்ட் தென் வின்டர் வெக்கேஷன்ஸ்க்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஜம்பிங் கேம்ஸுமே இங்கே நிறையாவே இருந்துச்சு. இந்த ஜம்பிங் கேமே நானும் எங்கள் அப்பாவும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம்.
நான் கொஞ்சம் இந்த நிறைய ட்ராம்புலின்ஸ் போயிருக்கனால நிறைய டைம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம் நானும் எங்கள் அப்பாவும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு அப்படியே எந்திரிக்க சொன்னேன் எங்கள் அப்பாவும் ட்ரை பண்ணார். கடைசிக்கு எங்கள் அப்பா பண்ண முடியலன்னா இப்படி தான் வச்சிங்க உட்காந்துட்டு அப்படியே எந்திரிக்கணும்னு சொன்னால் எங்கள் அப்பா எழுந்தார். இங்கே பார்த்திங்கன்னா எப்படி பண்ணால் உட்காந்துட்டு அப்படியே எந்திரிக்கணும் சொன்னேன். சரி ஓகே எங்கள் அப்பாவுக்கு வரல. நெக்ஸ்ட்டு இந்த லைனில் வாக் பண்ணி அப்படியே எங்கள் அப்பா என்னையும் தள்ளி விட்டார், அவரும் எழுந்துட்டார். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த பார்த்திங்கன்னா வந்து இந்த பேஸ்கெட் பால் தான். இந்த பேஸ்கெட் பால் வந்து அங்கே ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், நம்ம அது ரெட்டாக இருக்கும், நம்ம பால் தூக்கி கரெக்டாக அதில் போட்டோன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸாக க்ரீன் ஆகும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். பட் இருந்தீங்கன்னா போட தான் முடியல ஒன்றுக்கு மேலே. இப்போ பாருங்கள் எங்கள் அப்பா ட்ரை பண்ணுவார், ஆனால் அது பார்த்திங்கன்னா விழுகவே மாட்டேங்குது சுத்தமாக. அது போட்டாலும் ஒன்று தான் விழுகுது. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நிறைய ட்ராம்புலின்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா லெட்ஸ் ஜம்பில் போய் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ்டிக்கல் தான். இந்த பார்த்திங்கன்னா அமெரிக்கன் நிஞ்சா வாரியர்ஸ் மாதிரி இந்த ஆப்ஸ்டிக்கல் இருந்துச்சு. இதில் 3 கிளாஸ் இருந்துச்சு. அந்த 3 கிளாஸில் கடக்கும்போது என்னால் வந்து செகண்ட் கிளாஸ் தாண்டியே போகவே முடியல. ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டேன். அப்படியே திருப்பி பார்த்திங்கன்னா விழுந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு சுத்தமாக பயம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து அதில் பயம் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாக் பண்ணி வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த வந்து இந்த பிளேட் மேலே தான் வாக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த பிளேட் வந்து ரியலாகவே நடக்கவே முடியல, அப்படியே ஸ்விங் ஆகிட்டே இருந்துச்சு. 3rd பிளேட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்திங்கன்னா விழுந்திருப்பேன். ஏன்னா வந்து அது வந்து கால் வைக்கும்போது அப்படியே சறுக்கிச்சு லைட்டாக. பட் எப்படியோ தப்பிச்சிட்டேன் நான் அதுலேருந்தும். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஸ்டிக்கல். இது வந்து பலூனில் தாண்டணும் சொன்னாங்க. எங்கள் அப்பா ட்ரை பண்ணி அப்படியே விழுந்துட்டார். நானுமே ட்ரை பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவை அப்படியே தூக்கி விட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் ஸ்டெப்ஸுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்தோம். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டார். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்துட்டு இருந்தேன். ஆனால் 3rd ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லெட்ஸ் ஜம்ப்க்கு தான் வந்திருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து என்னை உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து காலை வந்து பிடிச்சிட்டு நம்ம அப்படியே ஜம்ப் பண்ண வச்சாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அப்படியே நம்ம பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுவுமே நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க குதிச்சுட்டே இருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா குதிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் நானும் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து ஸ்கை ஜம்பரில் ட்ரை பண்ணியிருந்தேன். அங்கேயுமே வந்து இதாக பண்ணாங்க. சரி ஓகே இங்கேயுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப நேரம் அதை உட்காந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருப்பேன். சரி ஓகே எங்கள் அப்பாவை அப்படியே உட்கார வச்சுட்டு நான் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் எனக்கு ஒழுங்காக பண்ண தெரில, அவங்க நல்லா பண்ணாங்க. சரி எப்படி இல்லாமல் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரோபோட்டிக் ஜம்பர் தான் வந்தோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா அது சொல்கிற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நாங்கள் வந்து நானும் எங்கள் அப்பாவும் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து
ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஓகேன்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டி பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த க்யூப்பில் ஏறி வந்தால் அதுவுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் சிக்கன் பிரியாணி அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்டு அடுத்து வந்து ஈவினிங் டைம் ஒரு 5 to 6 மாதிரி நாங்கள் வந்து இந்த ஜிப்லைன் ட்ரை பண்ண வந்துட்டோம். நான் வந்து இதை ஆல்ரெடி கேரளாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இது பார்த்திங்கன்னா வந்து 4th எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜிப்லைன். இதுவுமே கொஞ்சம் லாங்கான ஜிப்லைன்னால இன்னுமே ரொம்பவே பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு இந்த ஜிப்லைனு. அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லைன் போய் ரீச் ஆகிட்டு நம்ம அங்கேருந்து சைக்கிளில் வர மாதிரி இருக்கும். திருப்பி சைக்கிளில் இங்கே வந்துட்டு திருப்பி திருப்பி அங்கே போயிடணும். அதான் பார்த்திங்கன்னா பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஜிப்லைனில் ரீச் ஆகிட்டு இப்போ பாருங்கள், நானும் எங்கள் அப்பாவும் பார்த்திங்கன்னா ஜிப்லைன் அதாவது சைக்கிள் லைனில் வந்துட்டுருந்தோம். சைக்கிள் ஓட்ட சொன்னாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு. பட் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சைக்கிளில் வருது. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா பயப்படவே இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னாச்சுன்னா நான் கிட்ட வரும்போது ஸ்லோ பண்ணிட்டேன். நம்ம கிட்ட தானே வந்துட்டோம் இல்லை ரீச் ஆக போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பீடை பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே சைக்கிள் பார்த்திங்கன்னா நடுவில் நின்றுட்டு பார்த்திங்கன்னா அது அப்படியே சாய ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே பார்த்திங்கன்னா நான் ஸ்லோ பண்ண ஆரம்பிப்பேன். ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வந்து சைக்கிள் வந்து நின்றும். அது என்னால் பெடலும் பண்ண முடியல. அது அப்படியே நின்றுடும். அது இங்கே பார்த்திங்களா, அப்படியே பார்த்திங்கன்னா சைக்கிள் சாயும்போது ஒரு பயமாயிடுச்சு எனக்கு. பட் எப்படி இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்துட்டேன். என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் என் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. திருப்பி ரிட்டனுமே அதே சைக்கிளில் போகும்போது நான் வந்து சரி ஓகே நம்ம ஸ்பீடே குறையக்கூடாதுன்னு அப்படியே ஸ்பீடாக போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எங்கள் அப்பா பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க, நான் அப்படியே முன்னாடியே போயிட்டுருந்தேன். பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனோடனே டான்ஸுமே பண்ண சொன்னாங்க. நானும் பார்த்திங்கன்னா இறங்கி நல்லா டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே நிறைய ட்ரெண்டிங் சாங்ஸுமே போட்டாங்க. காப்பிரைட்ஸ் வரும்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணல. அவர் ஆடுற மாதிரி நானும் பார்த்து ஆடிட்டுருந்தேன். ஈவினிங் வந்து இந்த மாதிரி நிறைய ஷோஸுமே நடக்கும். நீங்கள் அதில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வேணாலும் நீங்கள் அங்கே நிறைய சேர்ஸுமே இருக்கும். நீங்கள் அங்கே கூட பார்த்திங்கன்னா உட்காந்து டான்ஸ் ஆடுறதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலூன் ஃபீல்டு கேம்ஸ் இருந்துச்சு. இதுவுமே பயங்கர ஜாலியாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு 4 o'clock இருந்தால் 5 o'clock இந்த மாதிரி இந்த டைமில் வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பலூன்லேயே பார்த்திங்கன்னா ராக் கிளைம்பிங்கும் இருக்குது. நானும் எங்கள் அப்பாவை அதையும் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெரியவங்க ஸ்லைட் பண்ணுற அளவுக்கு கூட நல்லா பெரிய ஸ்லைட்ஸ் வச்சுருந்தாங்க. அதனால நானும் எங்கள் அப்பா ஒன்றா வர மாதிரி ஒரு பெரிய ஸ்லைடு இருந்தனால நாங்கள் அதை கூட பார்த்திங்கன்னா ஜாலியாக ட்ரை பண்ணோம். அப்புறமேட்டு ஒரு 7 o'clock to 8 o'clock அந்த மாதிரி சிங் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய சிங்கர்ஸ் வந்து சிங் பண்ணாங்க. அதுவுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம் உட்காந்துட்டு. அப்புறமேட்டு கிறிஸ்மஸ்க்காக அவங்களுக்கு வந்து நிறைய டெக்கரேஷன்ஸுமே இருந்துச்சு. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் வந்தாங்க. இது வந்து 6 to 7 வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கையில் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் பெயிண்டிங்ஸ் பண்ணாங்க. நான் கூட ஒரு பட்டர்ஃப்ளை பெயிண்டிங்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பலூனில் கூட நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் தென் டாக் அண்ட் தென் கேட் அந்த மாதிரி திங்ஸ் கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணாங்க. எனக்குமே அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கூட இந்த மாதிரி நான் காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நானும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஜிபி ஒண்டர் வேர்ல்டோட ஃபுல் லைட்டிங் லுக் பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசியில் பார்த்திங்கன்னா வாவ் அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் கடைசியில் இந்த விஜிபி ஒண்டர் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த லைட்னிங்கோட எல்லா கேம்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ஃபவுண்டனும் இருந்துச்சு. நைட்டு போய் சூப்பர் ஜாலியாக விளாண்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சி ஜம்பிங் தான் எங்கள் அப்பா ட்ரை பண்ணியிருந்தார். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அவர் பயந்துட்டு தான் இருந்தார். பட் வந்து அவர் வந்து இறங்கிட்டு வந்து சொன்னார், இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அலோட் கிடையாது. 18+ இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா இது குட் ஸ்பாட். நீங்கள் அதை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே ஒரு ஷாப்ஸ் கூட இருக்குது. நீங்கள் வந்து ரிட்டன் போகும்போது
உங்களுக்கு மெமரபிளாக விஜிபி வண்டர் வேர்ல்டு மெமரபிளாக நீங்கள் நிறைய திங்ஸ் வாங்கலாம். நாங்களும் அங்கே பார்த்திங்கன்னா நிறையவே திங்ஸ் வாங்கினோம். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிறிஸ்மஸ்க்காக சாண்டா கிளாஸஸ் அண்ட் நிறையாவே பார்த்திங்கன்னா வந்து அங்கே டெக்கரேட்டும் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த விஜிபி வண்டர் வேர்ல்டுக்கு பாய் சொல்லிட்டு போகலாம். ஓகே, பாய்.